மாண்புமிகு முதலமைச்சர் கனிவோடு இந்த கரூர் பிரச்சனையில், இந்த துயர சம்பவத்தில் அணுகியிருக்கிறார். மின்னல் வேகத்தில் செயல்பட்டு இருக்கிறார். நிவாரணமாகட்டும், ஆணையம் அமைத்ததாகட்டும், பல மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னும் உயிர் சேதங்கள் இல்லாமல் தடுத்திருப்பது பாராட்டுக்குரிய செய்தி. அது அவருடைய விருப்பம், அறிவிச்சிருக்கார். நம்ம என்ன சொல்கிறது, சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தேங்க்யூ. நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த பிணத்து மேலே அரசியல் பண்ணுறவங்கெல்லாம் இதான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த அரசியல் அநாகரிகமான அரசியல். யாருங்க 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. யாருக்காவது இந்த எண்ணங்கள் வருமா? அப்படி எண்ணங்கள் வந்தால் அவங்க சிறந்த அரசியல் தலைவராக இருக்க முடியுமா? அது எப்படி பேசலாம்? அது இப்போ விசாரணை ஆணையம் இருக்குது, உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது, யார் மேலே தவறுன்னுட்டு விசாரணை ஆணையம் வரட்டும். இப்போது இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லா விசாரணை ஆணையமும் அமைச்சா ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் பேசுவோம். எடுத்தன் கவிழ்த்தன் உடனே அரசியல் தலையீடு. இப்போ நாங்களே சொல்லலையே, யாரையும் குறை சொல்லலையே, முதலமைச்சரை யாரையும் குறை சொல்லலையே. இப்போ நாங்கள் இவர் தப்பு அவர் தப்புன்னு சொல்கிறோமா? ஒரு மிகப்பெரிய மரணங்கள் நடந்திருக்கு, வேதனை இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் போயிட்டு இந்த மலிவான அரசியல் பண்ணுறத அரசியல் தலைவர்கள் தவிர்க்கணும். அதான்